யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. முதலில் கடந்த வினாவிடை 135ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, சமாதானத்தை உருவாக்கி மற்றவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள எது அவசியம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை சுயநலமற்ற தேவையும் முதிர்ச்சி நிலையும். இரண்டாவது கேள்வி, யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 38ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, முல்லைத்தீவு உடையார்கட்டு பங்கில் நற்கருணை பணியாளராக ஏற்படுத்தப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை செல்வி அமிர்தநாதர் எமரன்சியானா. நான்காவது கேள்வி, அண்மையில் புனிதராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் அறிவிக்கப்பட்ட சலேசிய டொன்பொஸ்கோ துறவற சபையின் அருட்சகோதரி யார்? இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி மரிய ரொங்காப்பி. ஐந்தாவது கேள்வி, இலங்கை புனித வின்சென்டி போல் தேசிய சபையின் வருடாந்த கூட்டம் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை கொழும்பு கொள்ளுப்பட்டி புனித அந்தோனியார் ஆலயத்தில். ஆறாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த இராணுவ தலைமை அதிகாரி யார்? இதற்குரிய சரியான விடை லசந்த ரொட்ரிகோ. ஏழாவது கேள்வி, யாழ் கல்வி வலய ஏற்பாட்டில் நடைபெற்ற கிறிஸ்தவ பாடநெறி ஆசிரியர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நடுநிலைய கேட்போர் கூடத்தில். எட்டாவது கேள்வி, அமலமரி தியாகிகள் சபை நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை உலகை வழிநடத்த அன்பால் போசியுங்கள். ஒன்பதாவது கேள்வி, அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை வின்சென்ட் பெட்ரிக் அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை விடியல். பத்தாவது கேள்வி, முல்லைத்தீவில் கப்புச்சின் அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் கேபிட்டல் கேம்பஸ் பட்டமளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம். 11வது கேள்வி, புனித கார்லோ அக்யூடிஸ் கணனி வலையமைப்பில் ஆவணப்படுத்திய புதுமைகள் எவை? இதற்குரிய சரியான விடை நற்கருணை புதுமைகள். 12வது கேள்வி, யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை கலாநிதி போல் ரொஹான். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், பாவண்ணா ஷாமினி சுண்டுக்குழி புனித ஜுவானியார் ஆலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07426267119. தொடர்ந்து வினாவிடை 137ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட வத்திக்கான் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறை செயலர் யார்? இரண்டாவது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித சார்ல்ஸ் மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு ஆரம்ப நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது? மூன்றாவது கேள்வி, கார்த்திகை மாதம் 6ஆம் திகதி திருத்தந்தை திருப்பீடத்தில் சந்தித்த 2 துறவற சபைகள் எவை? நான்காவது கேள்வி, இலங்கைக்கும் வத்திக்கான் திருப்பீடத்துக்குமான தொடர்பின் 50வது ஆண்டு நன்றி திருப்பலி எங்கே ஒப்புக்கொடுக்கப்பட்டது?
5வது கேள்வி, கார்த்திகை மாதம் 2ஆம் திகதி இறந்தோரை நினைவு கூர்ந்து யாழ் புனித கொஞ்சேஞ்சி மாதா மறுவாழ்வு முற்றத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 6வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட குருக்களின் முதலாம் அணியினருக்கான தியானத்தை நெறிப்படுத்தியவர் யார்? 7வது கேள்வி, கனடா திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலைத்தூது விருது விழா நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 8வது கேள்வி, அண்மையில் முதல் வாக்குத்தத்தம் வழங்கிய போர்டோவின் திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகள் யாவர்? 9வது கேள்வி, புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 10வது கேள்வி, நாரந்தனை பங்கில் நடைபெற்ற சுபமாலை மாத இறுதி நாள் சுபமாலை பேரணி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைந்தது? 11வது கேள்வி, இலங்கையில் இறை அடியார்களாக நினைவு கூறப்படும் இருவர் யார்? 12வது கேள்வி, வணக்கத்துக்குரிய வானா ஆனா தோமஸ் அடிகளாரின் புனித கல்லறை எங்கே உள்ளது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.